வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 203 செவ்வாய்க்கிழமை மே 6, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லோர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயத்தின் மீது நம்பிக்கை நூற்றுக்கணக்கான பெரியோர்கள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது. அமர் சேவா சங்க நிறுவன தலைவர்கள் வணக்கத்திற்குரிய ராமகிருஷ்ணன், சங்கரராமன் இருவருடைய நம்பிக்கை அமர் சேவா சங்க வளாகத்தில் நடைபெற்று வரும் லட்சிய ஆசிரியர்கள் மாணிக்க மாணவர்கள் இரு முகாம்களின் மூலம் முழுமை பெற்றதோடு இனிவரும் காலங்களில் இந்த முகாம் இங்குதான் நடைபெற வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டுள்ள இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் வாழ்ந்து காட்டும் மாணிக்க மாணவர்கள். இனி ஆண்டுதோறும் மாணிக்க மாணவர்கள் முகாம் இங்குதான் நடைபெற வேண்டும். அமரசேவா சங்க நிறுவன தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அன்பு கட்டளை. மே 3, 4, 2 நாள் லட்சிய ஆசிரியர்கள் முகாமினை தொடர்ந்து தென்காசி ஆய்க்குடி அமரசேவா சங்க உலகத்தரம் வாய்ந்த கூட்டரங்கத்தில் மாணிக்க மாணவர்களின் 3 நாள் வைய தலைமைக்குள் பயிற்சி முகாம். மே 5 தொடக்க முதல் நாளே இரவு 10 மணி வரை ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து அனுபவித்து உலகுக்கு பறைசாற்றினார்கள் மாணிக்க மாணவர்கள். ஆம், தமிழக தலைநகர் சென்னையில் தொடங்கி இந்தியா விஷன் நாயகன் அப்துல் கலாம் உறங்காமல் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கும் ராமேஸ்வரம் வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் முதல் நாளே வந்து சேர்ந்த 80 மாணிக்க மாணவர்கள் காலை கடன்களை முடித்து சரியாக 6 மணிக்கு கூடி யோகா செய்தனர். 8 மணிக்கு காலை சிற்றுண்டி, பிறகு சரியாக 9 மணிக்கு நல்லோர் வட்டத்தின் நாதகீதம் எத்தனை ஜென்மம் பாடலுடன் முகாம் தொடங்கியது. நல்லோர் வட்டம் மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா 3 நாள் வைய தலைமைக்குள் முகாமின் பொறுப்பாளர் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவி செல்வி ஜெயபிரதாவை அறிமுகம் செய்தார். 2 மாதங்களா நம்ம இந்த கேம்புக்காக நிறைய மாணிக்க மாணவர்கள் பொறுப்பெடுத்து இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். அது இல்லாமல் போன கேம்ப்ல இருந்தே, போன திருமூர்த்தி மலை கேம்ப்ல ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து ஒவ்வொரு மாணிக்க மாணவர்கள் மாவட்டத்துக்கான ஒட்டுமொத்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். அதுல இருந்து இப்ப மாவட்ட பொறுப்பாளர்களும் இந்த கேம்புக்கு தொடக்கத்தில இருந்தே பொறுப்பெடுத்து செஞ்சிட்டு இருக்க பொறுப்பாளர்களும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. பொறுப்பெடுத்த மாணவர்கள் மேடைக்கு வரலாம். ஜெயபிரதா, கேசவபிரியன், வாணி, பாபாஸ்ரீ, மோகன்குரு, ஸ்ருதி, இந்துமதி, மாதவ கிருஷ்ணா, இப்போ இங்க இருக்கிற மாணிக்க மாணவர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இப்போ இதுல எத்தனை பேர் இப்போ முதல் முறையா கேம்புக்கு வந்திருக்கோம்? சூப்பர். இங்க இருக்கிற எல்லாருமே இதே மாதிரி ஒரு முறை கேம்புக்கு வந்தவங்க தான். குறிப்பா இதே அமரசேவா சங்க வளாகத்திலே ஒரு 2 இயர்ஸ் பேக் நம்ம ஒட்டுமொத்த கேம்ப் முகாம் பொறுப்பாளராக செல்வி ஜெயபிரதா அனைவரையும் வரவேற்றார். முதல் நிகழ்வாக வைய தலைமைக்குள் என்ற தலைப்பில் திரு பாலு மாணவர்களிடையே கலந்துரையாடினார். அடுத்ததாக இந்திய அரசின் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் IAS அவர்களுடன் மாணவர்கள் அமர்வு. ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த முகாமினை காண்பதற்காகவே பெங்களூரில் இருந்து ஆய்க்குடி வந்து சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதில் மாணவர்களின் கேள்விகளுக்கு ஐயா மீனாட்சி சுந்தரம் பதிலளித்தார். இது என்னன்னாக்க, நம்ம எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு அரசாங்கத்திலிருந்து வந்து செய்வாங்கன்னு சொன்னா அது நடக்காது. முதல்ல நம்மளால என்ன முடியும்? இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்ல போட்டுக்கிறாங்க, உன்னால முடியும் தம்பின்னு. முதல்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? அடுத்து சுய மதிப்பீடு. இந்த தலைப்பில் செல்வி கீர்த்திகா உரையாற்றினார். சரியாக 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி ஒரு அற்புத காட்சி. அடுத்து பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் மகத்தான இந்தியாவிற்காக வாழ்ந்த காந்தி, அரவிந்தர், கலாம், விவேகானந்தர் ஆகியோர் பற்றி கூறினார். அவர் தமது பேச்சை தொடங்கும் போது, இந்த மைக்க உங்ககிட்ட வாங்கவே முடியல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஏதோ இவங்க அதை
கட்டுப்படுத்துறதுக்காக உங்கள்கிட்டருந்து மைக்கை பிடிங்கிருக்காங்க. இல்லாட்டி எனக்கே மைக் கிடைக்காது போல இருக்கேன். எனக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி மாணிக்க மாணவர்களுடைய கேம்ப் நடக்குது, ஒரு நாளைக்கு வந்து பேசிட்டு போங்கன்னு. நான் காலையில் வந்து உட்காந்துருக்க பொழுது பாலையா கேள்வி கேட்டார். நீங்கள் பதில் சொல்கிறத பார்த்த உடனே இது எதுக்கு நான் பேச வந்தேன்னு எனக்கு பயமாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் யாராவது இந்த தலைவர்கள் இங்கே கொண்டாந்து நிறுத்தினா நீங்கள் அடுத்த வினாடி என்ன சொல்லியக்குள்ள இருக்கு, நீங்கள்லாம் இறங்கு, நான் இந்த நாட்டை கவர்ந்து பண்ணுறேன், என்னால் கவர்ந்து பண்ண முடியும். ஆசிரியரை கொண்டாந்து நிறுத்த நீ இறங்கு, நானே ஆசிரியராக இருக்கிறேன். அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்குறதில்ல, அது பெரிய ஒளி மாதிரி எனக்கு தெரியுது. நம்பிக்கை ஒளியை தரக்கூடிய மாணிக்க மாணவர்கள் உடைய சங்கமம் இங்கே நடக்குது. பகல் 1 மணிக்கு உணவு, 3 மணிக்கு 10 குழுக்களாக தனித்திறன் பயிற்சி பற்றி மாணவர்கள் கலந்துரையாடினர். அடுத்து குழு விளையாட்டு. அதனைத் தொடர்ந்து மீண்டும் மாணவர்கள் குழு வாரியாக அமர்வு. அதில் 3+1 ஃபார்முலாவை விளக்கி 2வது தலைமுறை மாணிக்க மாணவர்கள் ஒவ்வொரு குழுவிற்கும் பொறுப்பேற்று வழிநடத்தியது கண்கொள்ளா காட்சி என்று அதனை பார்வையிட்ட வாழ்வியல் கள பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். அந்த அமர்வில் வீட்டில் அவர்கள் ஏற்றுள்ள பொறுப்பு, அதேபோன்று பள்ளி மற்றும் சமுதாயத்தில், தெரு, கிராமத்தில் தமது பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிறோம் என்ற அனுபவங்களே லட்சிய சமுதாயத்தை பறைசாற்றுவதாக அமைந்தது. ஸோ நான் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக நான் தான் வீட்டை பெருக்கி துடைப்பேன். அண்ட் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் வீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்சபிளாக வச்சுப்பேன். ஸோ அது திருப்பியும் கலைஞ்சு போயிடுச்சுன்னா யார் அதை கலைச்சாங்களோ அவங்கள தான் நான் அடுக்க சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து நான் அடுக்குவேன், அவங்க வந்து கலைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா திருப்பியும் நான் தான் அடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து மதிப்பு இல்லை. இப்போ அவங்க கலைச்சி வச்சவங்களே வந்து அதை அடுக்குனா வந்து அதுக்கு மதிப்பு இருக்குது, பரவாயில்ல. இப்போ நான் வந்து அதை கலைக்க மாட்டேன், அவங்களும் திருப்பி கலைக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சமைக்கிறது. அண்டு வந்து சாமான் தொலைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ். தினமும் என் துணியை நான் செலவைக்கு வச்சுப்பேன், என் துணியை நான் செலவு பண்ணிடுவேன். அதுக்கடுத்தது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து காஞ்ச இலையெல்லாம் சேர்த்து நான் வந்து எல்லா செடிக்கும் வந்து உரமாக போட்டு தண்ணி பாய்ச்சுவேன். அடுத்ததாக இயற்கை விவசாயத்தின் இன்றைய வழிகாட்டியாக திகழும் திரு பாமையன் அவர்களை நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாற்றாயன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திரு பாமையன் மாணவர்களிடையே கலந்துரையாடியது மாணவர்கள் பாரம்பரிய விவசாயத்தின் அவசியத்தை நன்றாகவே உணர வைத்தது. ஒரு பரிசோதனை மூலமா நிரூபிச்சார். என்ன பரிசோதனை அப்படின்னா, நீங்க எல்லாம் நல்ல மாணிக்க மாணவர்களால கொஞ்சம் அதிகமாக பேசுறேன், தப்பா எடுத்துக்கிறீங்க, அது கதை மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பேரல் எடுத்துக்கிட்டாரு. பேரல் தெரியும் இல்லையா, பீப்பாய். அந்த பேரல்ல ஒரு 1/2 அடி உயரத்தில் ஒரு ஓட்டை, 1 அடி உயரத்தில் ஒரு ஓட்டை, 1 அடியில் ஒரு ஓட்டை, 3 ஓட்டை போடுறாரு. அதில் தண்ணி விடுறாரு. தண்ணி விட்டா அந்த பேரல்ல தண்ணி நிரம்பிடுமா? ஓட்டை இருக்கு. எவ்வளோ அடி உயரத்தில் தண்ணி நிற்கும்? 1/2 அடி நிற்குமா, 1 அடி நிற்குமா, 1 அடி? மிச்ச தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். சரி, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி தான் மண்ணுங்கிறார். இப்போ மண்ணில் 16 சத்துக்கள்ல ஏதாவது ஒரு சத்து, ஃபார் எக்ஸாம்பிள் மாலிப்டினம்ங்கிற சத்து தேவையை விட குறைவாக இருந்தால் நீங்க எவ்வளவு யூரியா போட்டாலும் செடி வளராது. அடுத்து மாணவர்களை 2 குழுவாக பிரித்து ஒரு குழுவிற்கு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மற்றொரு குழுவிற்கு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் வழிநடத்தினர். பட்டவங்கன்னு ஏமா சொன்னாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, ஏதோ புத்தகத்துல எழுதியிருக்கான், அதுபடி தான் நடப்பாங்களான்னு. அப்ப அம்பேத்கர் சொன்னாரு, ஒரு நாள் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன், அதை கண்டிப்பா எல்லாரும் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு அவரை பத்தி உலகமே பேசுதுன்னா அவர் பண்ண சாதனைகள். அந்த மாதிரி காசு இல்லாத நேரத்துல நம்மளா சம்பாரிச்சு படிக்கணும்ன்ற வெறியோட படிச்சாரு, சாதிச்சாரு. கண்டிப்பா அவரை பத்தி இன்னும் மேலும் வர்ற ஜெனரேஷன் இருக்கவங்க எல்லாருமே பேசணும்னு ஆசைப்படுறோம். நன்றி, மகிழ்ச்சி. இரவு உணவு. அடுத்து மாணவர்களின் தனித்திறன் வெளிப்பாடு. புகழ் பரப்பிடும் என் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோருக்கு அடுத்த வணக்கத்தை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம்
திண்டாடுதே. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூடிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது சாப்பிடுறாங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு மனசுல கேக்குறாங்க. இல்ல நான் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. மழை வேற பெய்யுது, சுட்டு சுட்டு இருக்கு. முதல் நாள் முகாமின் அத்தனை நிகழ்வுகளும் லட்சிய சமுதாயம் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், பிறருடன் எப்படி பழக வேண்டும், ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுவது என்ற அனைத்தையும் வாழ்ந்து அனுபவித்தார்கள். அத்துடன் இரவு 10 மணிக்கு உறக்கத்திற்கு சென்றவுடன் முதல் நாள் நிகழ்வு ஒளிமயமான இந்தியாவை காண்பித்து நிறைவு பெற்றதென முகாம் பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.